தேர்தல் ஆணைய குழுவினர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று மாலை 4 மணிக்கு சந்திக்க இருக்கிறார்கள். தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை அளிக்க இருக்கிறார்கள். 18வது மக்களவை தேர்தல் குறித்த விவரங்கள் அடங்கிய அறிக்கை தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவரிடம் அளிக்க இருக்கின்றது. வழக்கமான நடைமுறைதான் ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், பெரும்பான்மை யாருக்கு, எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்களை கைப்பற்றுகிறார்கள் என்ற தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவரிடம் வழங்கும். அதன் அடிப்படையில் இன்று மாலை தேர்தல் ஆணையர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறார்கள். மத்திய அமைச்சரவை பரிந்துரைப்படி 17வது மக்களவை குடியரசுத் தலைவர் கலைத்து உத்தரவிட்டார். அதற்கு பிறகு 18வது மக்களவை பதவியேற்பு விழாவானது நடைபெற உள்ளது. இந்திய தேர்தல் ஆணைய குழுவினர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று மாலை 4 மணிக்கு சந்திக்க இருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் குறித்து விரிவான ஆவணங்கள் தயார் செய்து அதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று மாலை சந்தித்து வழங்க இருக்கிறார்கள். அதில் வெற்றி பெற்றது, பெரும்பான்மை, எந்த கட்சி எத்தனை இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் முடிவுகள் குறித்த விரிவான தகவல்கள் அடங்கியிருக்கும். 18வது மக்களவை தேர்தல் குறித்த விவரங்கள் அடங்கிய அறிக்கை தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவரிடம் அளிக்க இருக்கிறார்கள். 18வது மக்களவை தேர்தல் முடிவு, அதாவது மத்திய அமைச்சரவை பரிந்துரையின்படி 17வது மக்களவையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலைத்து உத்தரவிட்டார். இந்திய தேர்தல் ஆணைய குழுவினர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று மாலை 4 மணிக்கு சந்திக்க இருக்கிறார்கள். அப்போது 18வது மக்களவை தேர்தல் முடிவு குறித்து குடியரசுத் தலைவரிடம் அளிக்க இருக்கிறார்கள். நாளைய தினத்தில் என்டிஏ கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் சந்தித்து உரிமை கோர இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாளை மறுநாள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமராக மோடி மீண்டும் பதவி ஏற்பதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று மாலை 4 மணிக்கு குடியரசுத் தலைவர் சந்திக்க இருக்கிறார்கள்.